உண்மையான ஐக்கியத்துல இருந்து பாருங்க, தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் தடை இல்லாம நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதை காக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நினைச்சாலும் நடக்காது. செபிக்கணும். செபிச்சு அந்த ஐக்கியத்தை என்ன பண்ணணும்? காக்கணும். சோத்திரம். அப்படி காத்துத்தான் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணணும்? சோத்திரம். ஆசீர்வாதத்தின் மேன்மையை அடையணும். அதனால பலமா போராடுவான். சோத்திரம். தேவனுடைய சித்தத்தை விடுவதற்காக, சோத்திரம், தேவ திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் கடந்து போவதற்காக, நம்முடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக ஐக்கியத்தை கெடுக்கிறது தான் யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. ஆமா, நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்பீங்க. எந்த ரூபத்துல அவன் ஐக்கியத்தை கெடுக்க முடி வந்தாலும் அவனுக்கு ஒரு டாட்டா காமிச்சிட்டு என்ன பண்ணிடுவீங்க? ஐக்கியத்துல ஒரு கடுகளவு கூட பழுது வரக்கூடாது. ஐக்கியத்துக்குள்ள என்ன வரக்கூடாது? ஒரு கடுகளவு கூட பழுது வரக்கூடாது. அப்படி ஒரு பழுது வருகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க போய் என்ன பண்ணிடணும்? பேசி ஒழுங்குபடுத்தி சோத்திரம் சமாதானமாகி அந்த காரியத்தெல்லாம் சரிபடுத்தி கொண்டு அந்த ஐக்கியத்தை அப்படியே ஊக்கமா பிடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சோத்திரம். என்னுடைய ஊழியக்காரர்கிட்ட சோத்திரம் எதையாவது கூட சொன்னா எனக்காண்டி ஊக்கமா ஜெபிப்பார். சோத்திரம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்வதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அந்த இடத்துக்குள்ள நீங்க வந்துட்டு தேவன்கிட்ட உன்னை கேட்டு பாருங்களே, அவர் மறுக்க மாட்டார். அவர் என்ன பண்ண மாட்டாரு? எனக்கு அநேக காரியங்கள்ல ஆண்டவர் எனக்கு மறுப்பு சொன்னது கிடையாது. சோத்திரம். நம்ம அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் அது அவருக்கு பிரியமானதா தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நீங்க தேவனுக்கு எப்படி மாறிடணும்? பிரியமானவர்களாய் மாறிடும். நீங்க ஒரு காரியத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணிடக்கூடாது? மறுப்பு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க ஆவிக்குரிய இதுல ஸ்டாண்டர்டா இருக்கணும். சோத்திரம். நீங்க கேட்டா அதை அவர் மறுக்கக்கூடாது. அவன் சோத்திரம் கேட்டா அதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்படி செஞ்சு கொடுக்கத்தக்கதாக நீங்க என்ன பண்ணணும்? அவருடைய ஒழுங்குல நீங்க நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால என்னுடைய வாழ்க்கையில தேவன் கேட்கிற காரியங்களை நிறைய காரியங்களை சோத்திரம் அவர் மறுக்காம தரார். அதை நான் விசுவாசிக்கிற ஒரு பகுதி என்னன்னா, என் ஊழியக்காரரை நான் நோகாம என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அந்த ஐக்கியத்தை காத்து கொண்டு அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடுறேன். கிராஜுவேஷன் நடக்குது புதுக்கோட்டையில. கிராஜுவேஷன் நடக்குது. சிங்கப்பூர்லேருந்து வராங்க, இலங்கையிலேருந்து வராங்க, பெரிய பெரிய ஊழியர்கள் வராங்க. அப்போ பாசு சோதரம் நீனும் வரணும், அவங்களெல்லாம் உனக்கு அறிமுகப்படுத்தணும், ஐக்கியப்படுத்தணும். சோதரம் அப்படியே பாஸ்டர் 21 நாள் ப்ரேயர் எனக்கு, அதனால் நான் ப்ரேயராக இருக்கு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நாளைக்கு கரெக்டாக நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன், 21 நாள் ப்ரேயர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், காலைல கரெக்டாக 8 மணிக்கு வந்துரு அப்படிங்கிறார். அல்லேலூயா. சரி, அவர் வரணும்னு என்ன பண்ணிட்டார்? ஆர்டர் போட்டார். சோத்திரம். நமக்கு ஜெபம் முக்கியம்தான், தேவன் முக்கியம்தான். ஆனால் அந்த நடத்திப்புக்காரரை கொடுத்தது யாரு தான்? தேவன் அப்படின்னு ஒன்று. சரி அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், சரி பிரேயரை நீ நடத்துமா அப்படின்னு நேராக அங்கே போயிட்டேன். ஒரு வேலையும் இல்லை, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வர வேண்டியதுதான். சோத்திரம். கடைசி வரைக்கும் சும்மா உட்காந்து எந்திரிச்சிட்டு வந்தேன். அவங்கள பார்த்து கையை கொடுத்து கர்த்தருக்கு சோத்திரம்னு சொன்னது தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சோத்திரம் ஜெபம் தடைப்படலை. கர்த்தர் கிருபையினால ஒரு குறிப்பிட்ட நேரம் தனியாக உள்ளே போய் உட்காந்து ஜெபிச்சு வருவதற்கு தேவன் உதவி செஞ்சார். அப்போ ஜெபத்தில் இருக்க முடியலைங்கிற ஒரு பகுதி துக்கமாக இருந்தாலும், என்ன நடத்துகிற ஊழியக்காரர் சொல்லுற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுங்கிற சந்தோஷத்துக்குள் பயணிக்க தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. அதுக்கடுத்து கிருபாசன ஐக்கியத்தில் ஒரு ஊழியர் ஆலய பிரதிஷ்டை. அவங்க மாறி மாறி போன் அடிச்சு கண்டிப்பாக வந்துடணும். அவங்க வேற ஊழியர்கிட்ட சொல்லி அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? சோத்திரம். நம்ம மேலே பிரியமாக இருக்கிறதுனால சோத்திரம் தலைமை குறுக்கிடலைன்னா வேற யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன பண்ணிடுவேன்? சோத்திரம் டாட்டா காமிச்சிருவேன். அதனால நான் சொல்லிட்டேன், சோத்திரம் எனக்கு 21 நாள் ப்ரேயர் இருக்கு, வர முடியாது. அதனால நான் முடிச்சுட்டு கர்த்தர் சித்தமான ஏப்ரலில் ஒரு மாதம் வந்து சோத்திரம், ஏப்ரலில் ஒரு நாட்கள் வந்து பார்த்து நான் ஜெபிச்சுட்டு வரேன் சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதிஷ்டைக்கு என்ன பண்ணலை, போகலை. அப்போ ஒரு பெரிய ஆலய பிரதிஷ்டை. ஆனால் அது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் வர்றதுனால தடை பண்ணிட்டேன். ஆனால் இது வந்து தலைமை ஊழியக்காரர், என்ன நடத்துகிற ஊழியக்காரர். ஆனால் அவர் என்ன பண்ண முடியாது, தள்ள முடியாது. அதனால 21 நாட்கள்ல ஒரு நாள் பிரேயரே தடைபடுது. சோத்திரம். ஆனாலும் ஊழியம் 21 நாள் பிரேயர் தேவன் அப்படின்னு புத்தியீனமா நடக்கக்கூடாது. ஆமே, தேவன் முக்கியம், 21 நாள் பிரேயர் முக்கியம். ஆனா நமக்கு தந்த நடத்திப்புக்காரர் தேவன் தந்தார், அதுவும் முக்கியம். அல்லேலூயா. அதனால அவர் சொன்னதுனால ஒரு நாள் ஜெபத்துல இருக்க முடியாம போயிட்டு வந்தேன். அப்ப இந்த பாதையை நான் விசுவாசிக்கிறேன். சோத்திரம். ஏன்னா தேவன் அப்படிதான் என்னை நடத்துறார். அதான் தேவன் நடத்துதல். இதனாலதான் நான் ஒரு காரியத்துல தேவன்கிட்ட உன்னை கேட்டா எனக்கு மறுக்க மாட்டார்னு ஆழமா நான் சொல்றதுக்கு காரணம். அல்லேலூயா. தேவன்கிட்ட நீங்க உன்னை கேட்டு அதை மறுக்காம இருக்கணும்னா
தேவனுடைய நடத்துதலுக்கு தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும். நீங்க தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறதே உங்களை நடத்திப்புக்கார ஊழியக்காரருக்கு நீங்க செவி கொடுக்கறதுல தான் இருக்கு. அல்லேலூயா. இது எல்லாருக்கும் புரியாது. அந்த வெளிச்சம் கிடைக்கணும்னா நீங்க பல வருஷம் உருண்டோடி வரணும். சோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்கணும்னாலும் நமக்கு அரிதா எங்கும் கிடைக்காது. இதை நான் அதிகமா போதிச்சு அன்புதாஸ் ஐயாவிட்ட தான் பார்த்தேன். சோத்திரம். மற்ற யாரும் இதை போதிச்சு நான் பார்க்கல. சோத்திரம். ஆனா எனக்கு ஆவியில இந்த வெளிச்சத்துல ஆரம்ப காலத்திலேருந்தே தேவன் நடத்துறார். அதை அன்புதாஸ் ஐயா மூலியமா உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். மற்றபடி இயேசுவை குறித்து பேசுவாங்க, ஊழியரை குறித்து ஊழியங்களை பேசுவாங்க, சத்திய அன்னையா பேசுவாங்க. ஆனா எப்படி நடத்துவார் அப்படிங்கிறத யாரும் என்ன பண்றது இல்ல. சோத்திரம். எல்லா காரியமும் தேவன் தான். ஆனா யாரை கொண்டு நடத்துவார்? யாரையாவது ஒருத்தரை வச்சுதான் தேவன் நடத்தியாகணும். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் சபை கண்காணி ஊழியக்காரரை தருவதற்கிறார். இந்த வெளிச்சம் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் இதுல பயணிக்க முடியும். இதுல பயணிச்சா தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சூத்திரம். இந்த பயணத்துல தான் நீங்க தேவன்ட்ட ஒண்ணு கேட்கும்போது அவர் மறுக்க மாட்டார். அல்லேலூயா. சோத்திரம். அதுக்குன்னு நீங்க எல்லாத்தையும் கேட்பியா, எல்லாத்தையும் ஓகே சொல்லிடுவான்னு நினைச்சிடாதீங்க. நன்மையானதை நியாயமானதை நீங்க கேட்கும்போது அவர் என்ன பண்ண மாட்டார்? மறுக்க மாட்டார். அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிரதிஷ்டை ஆமென் சோத்திரம் நடக்குது இல்ல, அன்னைக்கு மழை பெய்யுது. சோத்திரம். அப்ப நான் பாத்ரூம்ல போய் தான் ஜெபம் பண்றதுக்கு இடம் இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அப்படிதான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மழை வரக்கூடாது. மழை என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் பாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனா அந்த ஜெபத்தை அவர் மறுக்கல. அல்லேலூயா. சோத்திரம். அது ஒரு பெரிய அற்புதம் தான், ஆச்சரியம் தான். சோத்திரம். அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி ஆமே சோத்திரம் மழை இராதபடி தேவன் காத்தார். அல்லேலூயா. இது மாதிரி நெருக்கத்தின் மத்தியில நீங்க வந்து நிற்கும் போது ஆண்டவரே அப்படி சொல்லும்போது அவர் மறுக்காமல் இருக்கணும்னா நீங்களும் நான் என்ன செய்யணும்? தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தம்னா என்ன? நம்மளை நடத்துற ஊழியக்காரர் சொல்லுகிற பாதையில கடந்து போகிறதான் தேவ சித்தம். அல்லேலூயா. இதுக்கு மேல என்னால விளங்க வைக்க முடியாது. விளங்கினீனா பாக்கியவான்கள். அல்லேலூயா. விளங்கினா மட்டும் போதாது, வாழ்க்கையில செயல்படுத்துகிற இடத்திற்கு வருவீர்களால் அதை விட பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். ஏற்கனவே ஜெபிச்சுட்டா